ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா முட்டைக்கோஸ் குடமிளகாய் சேர்த்த பொரியல் தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இது ஈஸியாக பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கோஸ் 250 கிராம் எடுத்துருக்கேங்க. பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தாங்க வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு தவாவில் முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு சேர்த்து தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உப்பு நான் இப்போ சேர்க்கலைங்க. வாங்க வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு குடமிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தவாலங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 2 பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நான் ஒரு 7 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அது சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வதக்கினோடனே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கலாங்க. இப்போ குடமிளகாயை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நம்ம வேக வச்ச முட்டைக்கோசு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிம்மில் 2 நிமிஷம் வைங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிடலாங்க. இப்போ மிக்ஸி ஜார்லங்க கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேணாங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். நைஸாலாம் அரைக்க வேணாங்க. இப்போ இதை முட்டைக்கோசோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த பூண்டு சீரகத்தூள்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். முட்டைக்கோஸ் குடமிளகாய் சேர்த்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.